திருச்சிற்றம்பலம். ரிஷப ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? ரிஷப ராசிக்கு தான் இந்த வருஷம் ஜாக்பாட் வருடம். 12 ராசிகளிலையும் முதன்மையாக சந்தோஷத்தையும் பண வரவையும் மகிழ்ச்சியும் குடும்பம், சொத்து, திருமணம், சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம் இப்படின்னு எண்ணற்ற விஷயங்களை நம்ம ரிஷபத்துக்கு சொல்லிட்டு போலாம். எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கு. எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கு. குருவாகட்டும், சனியாகட்டும், ராகு கேதுக்களாக ஆகட்டும், வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இந்த வருடம் செயல்படுகிறது. ரொம்ப நல்ல வருஷம் இந்த வருஷம். ரிஷபராசிக்கு கடந்த வருடத்துல கூட உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது காட்டி கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த வருஷத்துல இருந்துதான் உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பெயர் புகழ் இது எல்லாமே உயர போகுது. பொதுவா ரிஷபராசிக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா வெளியாட்கள் அதே விஷயத்த சொன்னா கேட்டுடுவாங்க. பாசத்துக்கு அடிமை. இந்த பாசத்துக்காக அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையில பாதி நாட்கள் பாதி சொத்துக்களை பாசத்துக்காக விட்டுருவாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, பட்டாலும் அப்படி திருந்த மாட்டாங்க. ஒருத்தர் அவங்க நம்ம துரோகம் பண்றாங்க அப்படின்னா மீண்டும் அவங்க இணைஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்க கிட்ட சகஜமாக பழகுவாங்க. அது ஒரு வகையில நல்ல வழியாக இருந்தாலும் கூட அவங்க நமக்கு கெடுதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத மைண்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. சோ ரிஷபத்துக்கு இது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு எடுத்துக்கணும் அவங்க லைஃப்ல. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பாசத்துக்கு அடிமையாக கூடாது, நண்பர்களுக்கு அடிமையாக கூடாது, குடும்பத்துக்கு அடிமையாக கூடாது. எதுலையுமே ஒரு கண்காணிப்போட இருக்கு. ஏன்னா இது ஏமாறக்கூடிய ராசி. எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி. அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, பாசத்துக்கு மட்டும் அடிமையாக. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்க போகுது, நிறைய சம்பாத்தியம் வரப்போகுது, இழந்துராதீங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துக்கணும். சோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, வைகாசி மாசம் குரு உச்சம் ஆக போகுதுங்க. அருமையா இருக்க போகுது. குரு உச்சமாகுது அப்படின்னாலே 11ஆம் அதிபதி, 11ஆம் இடத்துல சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சம். கேது வேற அடுத்தது டிசம்பர்ல வரப்போறாரு. இதை விட பெரிய யோகம் என்ன வேணும்? குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகம். 3ஆம் இடங்கிறது கைப்பகுதி, 3ஆம் இடங்கிறது நகை சேருதல் அப்படின்னு அர்த்தம். இயற்கையாகவே குரு பகவான் நகைக்குண்டானவர். நகை 2 லட்சமானாலும் வாங்குறதுக்கான அமைப்பு ரிஷபத்துக்கு வரும். அந்த நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல குரு உட்காரும் பொழுது கை நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க. வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் மிதுனத்திலிருந்து உங்களுடைய ராசி கடக ராசிக்குள்ள என்ட்ரி. அங்கிருந்து நேரா 11ஆம் இடத்தையும் பாக்குறாரு. தன்னுடைய சொந்த வீட்டையே பாக்குறாரு. அங்க 11 இயற்கையாகவே சனி உட்கார்ந்துருக்காரு, லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு. சோ ரிஷபம் கை நிறைய சம்பாரிச்சு கை நிறைய செலவு பண்ண போகுது. ரிஷபம் எப்பவுமே கொஞ்சம் செலவாளிதான். இயற்கையாகவே பெருசா ஒன்னும் தனக்கானது வச்சுக்க மாட்டாங்க. தனக்குண்டான விஷயங்கள் லக்ஸரியா பண்ணிக்கிட்டாலும் கூட பெரிய அளவுக்கு சேஃப்டி அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய வச்சிருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல பணம் சேர போகுது, நகை சேர போகுது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. குழந்தையே இல்லாம இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஞானம் உள்ள குழந்தையா பிறக்க போகுது. அதுவும் எனக்கு ஏதுன்னா ஞானம், குருக்கு ஏது சேர்க்கையாக போகுது. ஞானம் உள்ள குழந்தை பிறக்க போகுது. உங்களுடைய தொழிலுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும், இழந்த எல்லாத்தையுமே மீண்டும் எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அது மட்டும் இல்லாம வீடு, வண்டி, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்க போகுது. புதிய வீடு வாங்குறது, வீடே இல்லாம இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா வீடு அமைஞ்சிரும். அல்லது பழைய வீட்டுல இருக்கோ இந்த வீடு இடமாற்றம் பண்ணலான் இருக்கீங்கன்னா தாராளமா பண்ணலாம். சுக்கிரனுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நட்பு கிரகம். அவர் லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. சோ மிகவும் லாபத்தை கொடுக்க போறாரு. இந்த 2.5 வருஷம் நல்ல ஜாக் பாட்டுங்க. ஏன்னா அடுத்த 2.5 வருஷம் பாத்துட்டீங்கன்னா 7.5 சனி வந்துடும். அப்ப ஒரு சிலருக்கு 7.5 சனி தசாபுத்தி ரீதியா யோகத்தை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா பாதகத்தை கொடுக்கும். அப்ப யோகத்தை அனுபவிச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷமே பாத்துட்டீங்கன்னா யோகத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். நல்ல நாட்கள், நல்ல நேரம் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? கொடுக்குற மகாலட்சுமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். ஒரு தடவை தான் மகாலட்சுமி நம்ம கதவை தட்டும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும்ட்டு. அதுபோல எல்லாருக்குமே அதே அமைப்பு தான். ஒரு டேர்ன் தான். அந்த ஒரு டேர்னை நம்ம புடிச்சுட்டோம்னா தான் அந்த லைஃப் ஃபுல்லா நம்ம கொண்டு போவோம். அது போல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு. ரிஷபம் பாத்துட்டீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
ஒரு 70-80% ரிஷபம் நல்லா இருக்காங்க. ஒரு 20-30% ரிஷபம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அமைப்பு நம்ம இந்த கீழே இதுல பாக்குறப்ப நமக்கு தெரியுது. சோ வந்து ஜாதகம் கொஞ்சம் சரியில்லாம இருந்தாலோ, தோஷங்கள் கொஞ்சம் அதிகமாக உங்க ஜாதகத்தில் இருந்தாலோ, தசாபுத்திகள் சரியில்லாம இருந்தாலோ ஒரு வளர்ச்சி பாதையை தடை பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு அமைப்பு. உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போய் கூட நீங்க வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன இது, ஏன்னா டைம் நல்லா இருக்கு, டைம் நல்லா இருக்கிறப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கு என்ன இருக்கு, இது என்ன செய்யலாம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தது 7.5 சனி வரை 7.5 வருஷம். அப்போ தசாபுத்திகளை கண்டிப்பா நல்லா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஒரு சிலருக்கு 40 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல வரக்கூடிய 7.5 சனி யோக சனியா வரும். சோ அப்போ வந்து நீங்க கவனமா இப்ப இருந்தே உங்களுடைய நல்ல காலத்தை பயன்படுத்திக்கோங்க. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று கணக்கு வந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து சுற்றுகளுமே, அனைத்து கிரகங்களுமே வாரி வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ ரிஷபம் ஜெயிக்கும், ஜெயிச்சுட்டு இருக்குது, ஜெயிக்க போகுது. அத வந்து எல்லாரும் கீழே, அதாவது எப்படி சொல்றேன், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனசு வந்து இலகன மனசுன்னு சொல்லுவோம், அது போல மன வலியை வந்து சீக்கிரமா தாங்கிக் கொள்ள மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அங்க ரோகிணின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரமும், கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமும், மிருகசீரிஷ நட்சத்திரமும் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரமும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் எவ்வளவு கீழே இருந்தாலும் ஓகே அப்படின்னு மனசு தெளிவாகி வெளியே வந்துருவாங்க 2 நாளுக்குள்ளேயே. இந்த ரோஹிணி நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மன ரீதியாக ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து வெளியே வர்றது கொஞ்சம் லேட்டா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அருமையா இருக்க போகுது. நிறைய செல்வாக்கு கிடைக்க போகுது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்பட போகுது, அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் ஏற்பட போகுது, எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் உயர் பதவி கிடைக்க போகுது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்க போகுது, இருக்கின்ற இடத்துல இருந்து வேற எங்காவது போகணும், வேற கம்பெனி மாறணும், நல்ல லாபத்தோட மாறணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. டக்குன்னு மாறி போங்க, நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே கலை நட்சத்திரம், கலைகள் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையா இருக்க போகுது. அதே போல கலை சம்பந்தப்பட்டவங்க, டிராயிங் சம்பந்தப்பட்டவங்க, நடனம் சம்பந்தம், இது போல பாட்டு, ஸ்பீச், இது போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ், இதுல எல்லாம் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக உயர்வான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்க போறாங்க இந்த கிரகங்கள். அருமையா இருக்க போகுது அவங்களுக்குமே. ஏன்னா ஒரு ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். அப்ப கிருஷ்ணர் எப்படி சூட்சமமா இருந்து அவருடைய விஷயங்களை நகர்த்தினாரோ அது போல ரோகிணிக்கு இந்த வருடம் அனைத்துமே சூட்சமமா இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பின்னாடி இருந்து எப்பவுமே ரோகிணி பின்னாடி இருந்து இயங்கும், முன்னாடி எல்லாத்தையும் வாழ வைக்கணும் அமைப்பு உண்டு. சோ இப்போ நீங்களே மேல வந்து உங்களுடைய ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மிருகசீரியிடம் ராகவேந்திரர் அவதாரம் பண்ற நட்சத்திரம், அவதாரம் பண்ண நட்சத்திரம், கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் இருக்குது அப்படின்னா ரோகிணிக்கு அப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தான் பெருமாளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு அதிகமா உண்டு. சோ வந்து முழுக்க நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க முழுக்க 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 பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இந்த வருஷம் அருமையா இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ஏதாவது பெரிய வேலைகள் வேணும், ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, ராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, அல்லது வந்து ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் ரிஷபத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அல்லது அது போல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாமே நிச்சயமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வருடம் யோகமான ஜாக்பாட்டான வருடங்களே. தைரியமாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாத்த நோக்கி பயணப்படலாம். திருமண விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த இடைஞ்சல், திருமணம் சார்ந்த விஷயத்துல 3வது மனிதர்கள் தலையிட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு இருந்தாலும் அதெல்லாமே விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், கணவன் மனைவி அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கிறது, வீட்டுல மகாலட்சுமி இயற்கையாகவே மகாலட்சுமி ராசி எதுனா ரிஷபம் தான். இப்பதான் உங்களுக்கு மகாலட்சுமி வரப்போறாங்க. இனிதான் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தான் உங்க வீட்டுல மகாலட்சுமி வந்து தாண்டவம் ஆட போறாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க யாரு நம்ம கூட இருந்தாலும் அவங்க நேரம் நமக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். அவங்களுடைய மகாலட்சுமி ஸ்தானம் நமக்கு வேலை செய்யும். சோ அப்ப அவங்களுக்கு எப்ப வேலை செய்ய போகுதுன்னா இனிதான் வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவும், உங்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாக்குறீங்க, மாப்பிள்ளை பாக்குறீங்க, இத்தனை நாள் அமையாம இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நண்பர்கள் உறவினர்களுக்கு இருந்து வந்த கெட்ட பெயர், அவமானங்கள், உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க எல்லாமே திரும்ப மீண்டும் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அல்லது நீங்க போய் பேசினா அவங்க வந்து அந்த கோபம் இதெல்லாமே விட்டுட்டு மறுபடியும் சந்தோஷம் தெரியுமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருஷம் உண்டு. நகை நிறைய சேரப்போகுது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மனசு ரொம்ப வேதனைப்படுற ஒரு சூழ்நிலைகள் வரும். பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கார்த்திகை மாசம் வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டா யோக கேதுவா மாறிடுவாரு. 3இல் கேது இருந்தால் மிகப்பெரிய யோகம், நிறைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக போகுது.
நிறைய பேர் தன்னுடைய தொடர்புகள் வரப்போகுது. எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்க, இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா 3ல குரு, 3 கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, சேர்க்கை, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுடைய சேர்க்கை எல்லாம் 3ஆம் இடம் தான். அப்ப பாத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு கௌரவமான கிரகம். அப்ப அதோட கேது சேரும்போது இன்னும் அதிகமா உச்சமான கௌரவத்தை கொடுக்கும்னு அர்த்தம். அப்போ உங்க கூட இப்ப சேர்ற நபர்கள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. உங்களுடைய கௌரவத்துக்கு களங்கம் இல்லாம இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு உயர் பதவி உங்களை இப்ப இப்படி நல்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்களோ அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய ஒரு தொடர்புகளைத்தான் கொடுப்பார். விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லையா குரு பகவான், அவர் உச்சமானா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, யூடியூப் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம் சீட்டு, பிட்காயின் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் அதுல பணம் எல்லாம் போட்டு லாஸ் ஆனாலும் கூட இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள பெரும் பணத்தை சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு, தொழில் ஸ்தானத்தில் ராகு. ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அது ஒரு தோசைக்கல், எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை அப்படியே திருப்பி போடுவார். அப்போ ராகு 10ல் இருந்தால் தொழில் வளர்ச்சி நிச்சயமா கொடுப்பார். தொழில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலக போகுது. தொழில் ரீதியாக வெளியே அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள் ஏற்பட போகுது. வெளிநாட்டுல உங்க தொழிலை தொடங்க போறீங்க, அல்லது இங்க இருந்துட்டே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் இங்கிருந்து வெளிநாட்டு வேலைகள் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்க கர்மபதி, அதாவது ரிஷபத்துக்கு ஒரு கர்ம பதிவுகள் இருக்கும். அதெல்லாம் என்ன இருந்தாலும் நேரம் நல்லா இருக்கும் பொழுது யோகத்தை கொடுக்கும். அது கெட்ட நேரத்துலதான் பாத்துட்டீங்கன்னா இந்த தோஷங்கள் அது இதெல்லாம் வேலை செய்யும். சோ நல்ல நேரத்துல அதிகமான தோஷங்கள் ஜாதகத்துல பரம்பரை தோஷம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நல்ல நேரத்துல வேலை செய்யாது. சோ ஓரளவுக்கு 80% 90%க்கு மேல தோஷங்கள் இருந்தாலும் நல்ல நேரம் வரும்பொழுது பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சோ ரிஷபம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். எதையும் பார்க்காதீங்க. கடிவாளம் கட்டின குதிரை போல உங்களுடைய பயணத்தையும் உங்களுடைய கோலை நோக்கி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்க மேல போய்கிட்டே இருங்க. சூப்பரா வரப்போறீங்க. நிறைய இதுல நல்ல நேரம் வரும் பொழுதுதான் நிறைய பேத்தினுடைய கெட்ட திருஷ்டிகளும் அதே போல இவங்க இப்படி வளர்றாங்களா அப்படின்னு ஒரு வைத்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் சில சில நெகட்டிவான ஒரு விஷயங்களும் நம்ம மேல வரும். சோ நல்ல நேரம் வரும் பொழுது இதையும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பயணத்தை நோக்கி யாரையும் பார்க்காம உங்களுக்கு உண்டான ஒரு சேஃப்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இறைவன் கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய விஷயங்களை நோக்கி போங்க. கண்டிப்பா அது எல்லாமே நல்லதாதான் நடக்கும். துர்கை, காளி போன்ற தெய்வங்களை புடிச்சுக்கோங்க. பெண்ராசி நீங்க வளரும் பொழுது நிறைய கண் திருஷ்டி இது மாதிரி எல்லாம் நெகட்டிவ் நிறைய வரும். சோ உக்கிர தெய்வத்தை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு உங்க பயணம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபம் 100க்கு 95% மேலதான் 95% மேல யோகம் யோகம் யோகம். நல்லா இல்ல, ரிஷபம் நல்லா இல்ல அப்படின்னா உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.